என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு பேருந்தில் பயணித்து கொண்டிருந்த ஒரு பெண் தனக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆண் தவறான முறையில் தன்னை அணுகி அப்யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாலாம் போட்டிருந்தாங்க. இது வைரலான பின்னாடி அந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த நபர் மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செஞ்சிட்டார் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுக்கவே இன்றைக்கி விவாத பொருளாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த விஷயத்தை குறித்து இந்த காணொலியில் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். என் பேரன்பு மிக்க தோழர்களே, தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் ஏன் ஆஷிக் பாய் விவாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். இது தேவையில்லாத விஷயம் கிடையாது, ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ விஷயத்துக்கு வருவோம். ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு அப்படிங்கிற பகுதியில் ஒரு பேருந்தில் ஒரு பெண் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா சம்ஜிதா முஸ்தஃபா என்று சொல்லக்கூடிய பெண். ஸோ இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமாக ரீல்ஸ் போடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் அதிகமாக ரீல்ஸ் போடுவாங்க. பல்வேறு வியூஸ் அவங்க பெறணுங்கிறதுக்காக பல காணொலிகளை தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு பேருந்தில் பயணிக்கும் போது அவருக்கு பின்னாடி ஒரு டக்கின் பண்ணி ஒரு கிளாஸ் போட்டு ரொம்ப ஜென்யூவான ஒரு பர்சன் போல் ஒரு நபர் நிற்கிறாரு. அவருடைய பேர் பார்த்திங்கன்னா தீபக். ஸோ இந்த தீபக் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணுறாருனா, ஒரு 26 நிமிட காணொலி தான் இந்த ஒட்டுமொத்த சம்பவமே. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இன்னும் யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த 26 நிமிட காணொலியை வைத்து தான் இன்றைக்கி விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அந்த காணொலியில் அவர் பின்னாடி நிற்கிறாரு. நிற்கும் போது முதல் ஷாட்டில் அவர் வேறு பக்கம் திரும்பி நிற்கிறாரு, இந்த பெண் வேறு பக்கம் நிற்கிறாங்க. பெரிய அளவில் அந்த இடர்பாடுகளோ அல்லது அந்த அபியூஸோ அந்த இடத்துல தெரியல. ஆனால் அதற்கு அடுத்து இறங்குவதற்கு முன்னாடி அவர் கையில் ஒரு பேக் வச்சுருக்கிறாரு. பேக் வைக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நபர் கூட நம்ம செல்ஃபி வீடியோ அல்லது ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படி நிற்போம், அதுபோல் இவங்க கேமரா முஸ்தஃபா என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி கையில் எப்படி எடுத்து வச்சுட்டே நிற்கிறாங்க, ரெடியாக நிற்கிறாங்க. நிற்கும் போது அவர் இறங்கும் போது பிரேக் போடும்போது லைட்டாக அந்த பஸ்ஸு குலுங்கும் பார்த்தீங்களா, அது லைட்டாக ஒரு சின்ன ஷேக் ஆகுது. இவர் கையை வைத்து அவருடைய அந்த பெண்ணுடைய மார்பக பகுதியில் மோதிட்டு போன மாதிரி இந்த காட்சி என்பது அமையுது. இதுதான் சம்பவம். ஸோ இந்த சம்பவம் நடந்த பின்னாடி இவங்க அந்த வீடியோவை எடுத்துடுறாங்க. ஸோ இந்த 26 நிமிட வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அவர் பெரிய அளவில் அப்யூஸ் பண்ணிட்டாரு, பெரிய அளவில் பல்வேறு இடங்களை டச் பண்ணிட்டாரு, ரொம்ப பெரிய அளவில் கில்டு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் நடந்திருந்தால் இந்த 26 நிமிட காணொலியில் அந்த பெண்ணுடைய முகத்தில் ஒரு வருத்தம் தெரிஞ்சிருக்கும், அல்லது ஒரு கோபம் தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பெண் அந்த வீடியோவை பதிவு செய்யும் பொழுது முகம் சிரித்த முகத்தோடு தான் அதை பதிவு செய்கிறாங்க. அப்போ அதற்கு முன்னாடி பெரிய அளவில் அப்யூஸ்லாம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் வருது. இல்லை பெரிய அப்யூஸ் நடந்தனால தான் அவங்க அதெல்லாம் எடுக்க நேரம் இல்லாமல் ஸோ இதை மட்டும் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எடுத்திருக்காங்க போல். ஸோ அப்படிங்கிற கருத்துக்களும் சோஷியல் மீடியாவில் வருது. ஸோ இந்த விஷயம் முடிஞ்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த காணொலி, இந்த நபர் என்னை அப்யூஸ் பண்ணிட்டாரு, எனது மார்பக பகுதியில் மோதிட்டார், என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செஞ்சுட்டார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நிரூபிப்பதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேராக இறங்கி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இல்லை பிற நபர்கள்ட்ட சொல்லலை. இதெல்லாம் சொல்லாமல் நேரடியாக முகநூலில் போட்டாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களில் 3 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்காங்க. இந்த வீடியோ என்ன ஆயிருக்குன்னா, பார்த்த பின்னாடி பயங்கரமாக வியூஸு கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக தெரிச்சிருக்கு. ஒரு பெண்ணை இப்படி பண்ணிட்டாங்களே, பெண் உரிமை வேணும், பெண்ணுக்கு சமத்துவம் வேணும், ஆண் ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட மெனிக்கு என்ன பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தீபக் என்ற நபரை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதில் அவருடைய முகம் தெரியுது. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த காணொலி அவங்க வீட்டு வரையும் போய் குடும்பம் ஃபுல்லாக பரவிடுது. அவருக்கு வீட்டில் அந்த தொடர்ந்து ப்ரெஷர் வந்திருக்கு, இப்படி பண்ணிட்டேன். இவர் எவ்வளோ முறையோ தன் மேலே தப்பு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண முன் வந்துட்டே இருக்கிறாரு. ஆனால் குடும்பத்தில் பெரிய அழுத்தம், ஒரு பெரிய மன உளைச்சல், எங்கே போனாலும் தலை காட்ட முடியல, அந்தளவு முகம் என்பது அங்கே தெரிஞ்சிருச்சு. அப்போ பெரிய அளவில் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இறுதியாக தன் குற்றத்தை நிரூபிக்காமல், உண்மையாக சொல்லணும்னா அவர் நிரூபிச்சிருக்கணும், ஆனால் என்ன பண்ணிட்டாரு, நிரூபிக்காமல் மன உளைச்சல் காரணமாக இன்றைக்கி சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாரு. அப்போ ஒரு பெண் தன்னை அப்யூஸ் பண்ணான்னு போட்ட ஒரு காணொலியின் மூலமாக ஒரு நபர் இறந்துட்டார் அப்படின்னா, இறக்கக்கூடிய முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு குற்றவாளி நிச்சயமாக இறக்கக்கூடிய முடிவு எடுப்பானான்னு கேட்டால் எடுக்க மாட்டான். மேலே தவறு இல்லை அப்படிங்கிற விஷயம் அவன் புரிந்த நிலையில், அதை நிரூபிக்க முடியாத நிலையில் ஒருத்தன் போய் தற்கொலை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறது தான் பல நபர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. உண்மையாக இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா, வேண்டுமென்றே ஒருத்தன் இடிக்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு 10ல் 11 யாரோ ஒருத்தவங்களை இடிப்பான். வேணும்னே பஸ்ஸில் ஒரு டார்கெட் பண்ணி இடிக்கக்கூடிய நபருக்கு இது பெரிய மேட்ரே இல்லை. நீ செருப்புகள்கிட்ட அடிச்சினாலும் தொடச்சிட்டு உன் செருப்பு கூட நல்லா சுகமாக இருக்குன்னு போகக்கூடிய ஆள்கள் தான் இப்படிப்பட்ட வக்கர புத்தி கொண்டவர்கள். ஆனால் ஒரு நபர்
போய் எவ்வளவோ ட்ரை பண்ணி இறந்துருக்கிறான் அப்படிங்கும் போதே அவன் மேலே தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சில கருத்துக்கள் வருது. என்ன சொந்த கருத்துக்களை நான் சொல்ல விரும்பலை, பல கருத்துக்கள் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் நமது இது கருத்து இதில் வந்து கருத்துங்கிறதோட நமது பார்வை இதில் என்னவா இருக்குன்னா, ஒரு ஆண் உங்களை அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதை நீங்கள் வந்து ஒரு ஆதாரமாக திரட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது காவல்துறையில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பிற நபர்கள்ட்ட சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை சரியான முறையில் விசாரிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணியிருக்கணும். காவல்துறை சைடு எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை, யாருமே எனக்கு வந்து உதவி செய்யலைங்கிற பட்சத்தில் சோஷியல் மீடியா அட்டென்ஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் போடலாம். அப்படி போட்டால் கூட அவருடைய முகத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், மறைத்து போடலாம். ஏன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவன் குற்றவாளி ஆகும் வரை, இன்றைக்கி பாருங்களேன், ஒரு பெரிய கொலை கைதி எடுத்துக்கோங்க, அல்லது பாலியல் பலாத்காரம் செய்தவனாகட்டும், இவங்க எல்லாரும் என்ன விரும்புகிறாங்கன்னா, நான் குற்றம் செய்தவன் தான், நான் பெரிய தவறு செய்தவன் தான், ஆனால் என் முகத்தை வெளியே காட்டிடாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே போல் முகத்தை மூடி தான் பல குற்றவாளிகள் அழைத்து கொண்டும் செல்கிறார்கள். அப்படி அழைத்து செல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சில நபர்கள் கையை மூடிட்டு போவாங்க முகம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த முகம் என்பது அவனுடைய வருங்கால வாழ்க்கையில் பெரிய அடையாளம். அந்த முகத்தோடு தான் அவன் மக்கள் மத்தியில் நடமாடணும், அந்த முகத்தோடு தான் பல நபர்களை சந்திக்கணும். இன்றைக்கி குற்றம் செய்பவன் வாழ்க்கை முழுக்க குற்றம் செய்வான்னு உன்னால் எப்படி சொல்ல முடியும்? அப்போ இன்றைக்கி தவறு செய்யக்கூடியவன் வாழ்க்கை முழுக்க தவறு செய்வான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ வரக்கூடிய காலங்கள் அவன் திருந்தி வாழலாம், ஒரு நல்ல மனிதனாக வாழலாம். அந்த சமயத்தில் அவன் முகம் தெரிஞ்சிட்டா, அவன் திருந்தி வாழ்ந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, பல நபர்கள் விமர்சனம் செய்வார்கள், அன்றைக்கி நீ அப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் ஒரு நபரை குறித்து நம்ம அணுகக்கூடிய இடத்துல இருக்கணும். முதல்ல காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், அதற்கடுத்து அது சம்மந்தமான விஷயங்களை வந்து பேசியிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த பிள்ளை நிறைய சோஷியல் மீடியாவில் போட்டதன் இன்டென்ஷன் என்னென்னா, நிச்சயமாக சோஷியல் மீடியாவில் இப்போ நான்லாம் எல்லோரும் பேசி உட்காந்து தீர்வாக கொடுக்க முடியும். சோஷியல் மீடியாவில் விவாதித்து கொண்டே இருப்பார்கள் இந்த உலகம் அழியும் நாள் வரை. தீர்வு யார் கொடுப்பா? நீதித்துறை, காவல்துறை, இன்னும் சட்டங்கள் இருக்குது, அதுக்கான சட்டங்கள். அப்போ அதை நோக்கி முதல் முயற்சி பண்ணாமல் சோஷியல் மீடியாவில் போட்டு ஒரு மனுஷனோட உயிர் போச்சும், நல்லவனா கெட்டவன் ரெண்டாவது பட்சம் அது விசாரணையில் தெரியும். ஆனால் அவனுடைய உயிர் போச்சு இல்லை, அவன் பின்னாடி திருந்தி வாழ்நாள் வாய்ப்புகள் இருக்குல்ல, அவன் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான்ல. அப்போ இன்றைக்கி கூட்ட நெரிசல் என்பது இயல்பான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து மகளிர் பேருந்து இருக்குது, தனியாக பெண்கள் போகிறாங்க. ஆனால் பல ஆண்டு காலமாக குறிப்பாக நகரவாசிகள் எல்லாமே பேருந்தை பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் இது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். கூட்ட நெரிசலில் வந்து அந்த கூட்ட நெரிசலுடைய அந்த வேர்வை ஊற்றக்கூடிய நிலை, உடல் அலுப்பான நிலையில் வந்து ஒரு ஆண் பெண் மீது மோதுவதோ பெண் ஆண் மீது மோதுவதோ பெரிய அவனுக்கு சிந்தனை ஏற்படுத்தாது. ஆனால் இயல்பாக ஒரு பேருந்து போது கூட்ட நெரிசல் இருக்குன்னா இதில் வக்கர இனம் கொண்டவர்கள் ஏறக்கூடிய சமயத்தில் பெண்களை வேணும்னு அபியூஸ் பண்ணுவான், கண்ட இடத்துல தொடுவான், எல்லா சட்டைகளும் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல ஒரு பெண் திரும்பி ஒரு முறைச்சானா அங்கேருந்து சமிக்கை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பின்னோக்கி போயிடுவான். மீண்டும் செஞ்சானா அடுத்த செருப்படி விழுகும். செருப்படி விழுந்தாலும் தொடச்சிட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறக்கூடிய வக்கிரனம் கொண்ட ஆண்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஆண் இதே போல் வந்து ஒரு பெண்ணை ட்ரீட் பண்ணும்போது அந்த பெண் அந்த சமிக்கைக்கு ஒப்புக்கொண்டு விட்டால் கண்டுக்காமல் இருப்பாள். அதை அனுபவிக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க, சமூகத்தில் ஒத்துக்கணும். இங்கே வெறும் பெண் உரிமை, பெண் அதிகாரம், பெண் சமத்துவம் பேசும்போது ஆண்களே அபியூஸ் பண்ணக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களே அபியூஸ் பண்ணக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த புரிந்துணர்வை நமக்கு ஏற்படுத்திக்கணும். அப்போ தெரியாமல் நடக்கக்கூடிய உதாரணத்துக்கு ஒரு பெண் போகிறா, திடீர்னு ஒரு ஆண் நின்றுருக்கான், ஒரு நல்ல கண்ணியமான ஆண். அந்த ஆண் வந்து நின்றுருக்கும் போது திடீர்னு இந்த பெண் பிரேக் போடும்போது இந்த பெண்ணுடைய ஏதோ ஒரு பகுதி அந்த ஆண் மேலே மோதிருச்சு. மோதன பின்னாடி அவனுக்கு சிந்தனையில் சில தடுமாற்றங்கள் வரும், அவன் உடல் என்னாகும், ரொம்ப சிலருக்கும் சில விஷயங்கள் அவனுக்கு இயல்பாக மாறும். இது இயற்கை. ஒரு பெண்ணுடைய ஏதோ ஒரு இடம் படக்கூடிய சமயத்தில் அவனுடைய உடலில் இது போன்ற மாற்றங்கள் நிகழும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அதை முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ண தான் பார்ப்பான், பண்ணி இருப்பான். அது சில சமயம் அவனை தூண்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பெண் விலகி நிற்பது தான் சிறந்தது. ஆனால் அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஆண் இடிக்கிறான், அவன் திரும்பி நிற்கிறான், அந்த ஆண் இறங்கும்போது ஒரு இடிக்கிறாங்க போது அந்த இடிப்பது வரையும் வெயிட் பண்ணி இந்த வீடியோ கிளிப்பை எடுத்து அவன் இடித்த பின்னாடி இதை கட் பண்ணுறது என்ன வகையான ஒரு போக்கு? அப்போ உங்களுக்கு உண்மையானே அநீதி நடந்துருந்துச்சுன்னா முன்போ பின்போ அல்லது அந்த வீடியோவை வைத்தோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நேராக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். சட்ட ரீதியாக நீங்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்துருக்கணும். எல்லா பெண்களுக்கும் இது நடந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. பெண்களே ஆண்களை அபியூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசியோ அல்லது இது போன்ற பேருந்து நிலையங்களில் வந்து இயல்பாக அபியூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது சொன்ன மாதிரி ஒரு ஆண் அப்படி செய்யக்கூடிய சமயத்தில் பெண் அதை விலகி நிற்கணும், இல்லாட்டி எதிர்த்து நிற்கணும். இல்லை அந்த வழியோடையும் உங்களை பயணிக்க சொல்ல திரும்பி செருப்பு கழட்டி அடிச்சிட வேண்டியதான். இல்லை திரும்பி நான் போன ஒரு பேருந்தில் சென்னையில் நான் இருக்கும்போது செங்கல்பட்டுலேருந்து சென்னை போன ஒரு பேருந்தில் இதே போல் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு முறை இருமுறை இல்லை, பல முறை அந்த ஆண் மோதிக்கிட்டே இருந்தான். பொறுத்துட்டு அந்த புல் அப்படியே சகிச்சுட்டு அப்படி இருக்கமெல்லாம் போகல, திரும்பிச்சு ஒரே அப்பு அவன் எகுறுனான். கூட இருக்கிற எல்லாரும் அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் பார்த்தேன், இந்த பொண்ணு எவ்வளோ நேரம் பொறுமையாக இருப்பா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அவனை கண்டித்து செருப்பில் அடித்து வெளியே துரத்துனாங்க, என் கண் கூட பார்த்தேன். அப்போ எந்த பொண்ணும் பொறுமையாலாம் போக தேவையில்ல, அப்படி சகிச்சுக்கிட்டு என்னால் முடியல, நான் வழியோடு போகிறேன், எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம்.
அவன் பண்ணுறானா ஒரு முறை சரி தெரியாமல் பட்டுருச்சு முதல் வாட்டி 2 3ங்கும் போது அடுத்தவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னா முறைத்து அவனை கண்டித்து நீங்கள் அனுப்பணும். அதுக்கு அடுத்தும் செய்கிறான் அப்படின்னா செருப்பு கழட்டி அடித்து அவனை அவமானப்படுத்துறது தப்பு இல்லை. இவன் வந்து ஐயோ இந்த பெண்ணை அவனை அடிச்சிருச்சு என் மானம் போயிடுச்சுன்னு போய் தற்கொலைலாம் பண்ண மாட்டான். இதோட அடுத்த பெட்டர் யார்? அவனுடைய டார்கெட் என்னென்னா எத்தனை பெண்களை நம்ம ட்ரை பண்ணுறோமோ அத்தனை பெண்களை ஏதோ ஒரு பெண் நமக்கு படியாதா? ஒரு நாளைக்கு ஒரு 10 பெண் இல்லை 100 பெண் பல மாதங்களாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அவங்க செருப்படி வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கான். இந்த 100 பெண்ணில் ஏதோ ஒரு பெண் தனது சமிக்கைக்கு படிந்து வராதா? அதுவும் ஒப்புக்கொண்டு அப்படியே அந்த ரசனையிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இறங்கி போனோம்னா கான்டாக்ட் நம்பர் வாங்கி அது வேறு டிபார்ட்மெண்ட்டில் போயின்னு வைங்களே. அப்போ இது போல் வக்கர எண்ணம் கொண்டவர்கள் என்ன தான் ஞாபகப்படுத்தினாலும் சாக மாட்டான். ஆனால் இன்றைக்கி அந்த வீடியோ பதிவால் ஒரு நபர் உயிரை விட்டுருக்கான் அப்படின்னா உயிரை விட்டதன் அடிப்படை நோக்கம் என்ன? ஒருவேளை அவன் தெரிஞ்சே பண்ணியிருக்கானே வைங்களே, தெரிஞ்சே இந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிட்டான். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த பெண் மேலே பட்டிருக்கலாம், அது அவனுக்கு தோணி இருக்கலாம். ஆனால் அதற்கு அடுத்து அவனுடைய சிந்தனை இங்கேருந்து இறங்கி போனோம்னா அவன் சிந்தனை எப்படி இருந்திருக்கலாம்? சரியாக இருந்திருக்கலாம். இல்லை அவன் குற்ற உணர்ச்சி இருந்திருக்கலாம். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற பல எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே வரலாம். அந்த ஒரு நிலையை வைத்து நான் பண்ண முடியாதுல்ல. அப்போ அவனுக்கு சரியான முறையில் வந்து இதை தீர்வு கண்டிருந்தான் அவனுக்கு வந்து ஒரு நல்ல கவுன்சிலிங்காக இருந்திருக்கும். அவனுக்கு வந்து நல்ல ஒரு திருந்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருக்கும். இதே பொழப்பாக திரியிறவனை மாதிரி அந்த அவனுடைய முகம் தெரியல. அப்போ நிச்சயமாக எல்லாம் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நிச்சயமாக இன்றைக்கி சோஷியல் மீடியா உயிரை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. செல்ஃபி மோகத்தால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மலை உச்சி 150 அடி மேலே இருக்கக்கூடிய ஒரு மலை மேலே கப்புள்ஸ் போய் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கீழே கல்குவரையில் வந்து செத்து போனாங்க. செல்ஃபி மோகம் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா பல இடங்களில் ரயில்வே தண்டவாளத்தில் இடையில பார்த்தீங்களா சூரஜனுங்கிற ஒரு வட இந்திய போட்டுக்கிட்டு செல்ஃபி மோகத்தால் வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் எனக்கு ரீல்ஸ் மோகம் என்ன இருக்குன்னா வியூஸ் எனக்கு வரணும். இப்போ இந்த பொண்ணு வியூஸுக்காக தான் நான் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல வரல, தனக்கு பிரபலமாகணும் அப்படிங்கிறக்காக செஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. உண்மையாக ஒரு வேளை அந்த 26 செகண்டுக்கு முன்னாடி அபியூஸ் செய்யப்பட்டிருக்கலாம். அதன் காரணமாக கூட சரி இந்த ஒரு பைட் எடுத்துருக்கலாம். எல்லாமே அந்த பெண் தரப்புலேருந்து பார்க்கும்போது அதெல்லாம் அது செஞ்சுருக்கலாம். இல்லை அந்த பெண் ரீல்ஸ் மோகத்தில் செய்யுது அப்படின்னு வைத்தால் கூட அதை என்ன பண்ணலாம், கண்டிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கலாம். தவிர இந்த 2ல் எது நடந்திருக்கு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஜட்ஜு பண்ணுற இடத்துல நாம் நிச்சயமாக இல்லை. நாமே என்ன பண்ணணும், நம்மளே சுயாய்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கோம். ஒவ்வொரு காணொலியும் நான் பேசும்போது என்ன சொல்கிறேன், நான் நல்லவன், நான் உத்தமன். எல்லாரும் அவங்களே சுயாய்வு செய்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் ஒட்டுமொத்தமாக நடக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளை நாம் பேசக்கூடிய நாமும் இது போன்ற நிலைப்பாட்டுகளில் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதான் எனது மேலான வேண்டுகோளாக காணப்படுகிறது. ஸோ எது எப்படியோ இன்றைக்கி இந்த ஒரு காணொலியின் வழியாக ஒரு நபருடைய உயிர் போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு உள்ளளவு வருத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு சொல்லியிருக்காங்க, ஒருத்தன் நல்லவனோ கெட்டவனோ குடிகாரனோ இல்லை எப்படி இருக்கக்கூடியவனோ அவன் எப்படி இருந்தாலும் அவனை நீங்கள் ஜட்ஜு பண்ணாதீங்க, அவங்கள விமர்சனம் பண்ணாதீங்க. ஏன்னா அவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ யாரை குறித்தும் யாரும் நம்ம ஜட்ஜு பண்ண வேணாம். உபதேசம் செய்யலாம், நல்ல உபதேசங்களை செய்யுங்கள். அந்த உபதேசம் உங்களுக்கும் பொருந்தும். அந்த உபதேசங்கள் செய்வதற்கு முன்பு நீங்களும் நல்வழியில் இருக்கிறீர்களா, நேராக இருக்கிறீர்களா, அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களா என்று 1க்கு 100 முறை சிந்திங்க. ஒரு தொழாத நபர் இன்னொரு நபரை பார்த்து தொழுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா நீயே தொழுகலை. ஒரு விபச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் நீ விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சொல்லவும் வார்த்தை வராது. அதுபோலத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் செய்யாத ஒன்றை பிறருக்கு நாம் சொல்லக்கூடாது. நாம் செய்தால், நாம் கடைபிடித்தால் பிறருக்கு எத்தி வைக்கலாம். அது எப்படி கண்ணியமான முறையில் எத்தி வைக்கலாம். கேட்டுவிட்டால் ஓகே, கேட்கலையாட்டி தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், அவங்க கடந்து போயிட்டே இருக்கட்டும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். நான் என்ன விஷயத்தை சொல்ல வேண்டேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபருடைய கண்ணியம் என்பது மிகப்பெரியது. ஒரு நபருடைய கண்ணியத்தை நீங்கள் உடைத்து விட்டீர்கள் என்றால் காபத்துல்லாவை இடித்ததற்கு சமம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு நபருடைய கண்ணியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரை சொன்னாங்க? முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்களா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அருட்கொடை, எல்லா மக்களுக்கும் பொதுவான நபராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே சொல்கிறார்கள், ஒரு மற்றவருடைய நபருடைய கண்ணியத்தை நீங்கள் குலைக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ மற்ற நபருடைய கண்ணியம்னா என்ன? அவன் தவறு செய்திருந்தாலும் அதை நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க, முறையாக அணுகுங்க அப்படிங்கிறது தான் அது வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த நபர் தவறு செய்திருந்தாலும் அல்லது செய்யாத பட்சத்திலும் நீங்கள் எடுத்து அந்த காணொலியை சோஷியல் மீடியாவில் போட்டது இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையில் முடிஞ்சு ஒரு நபருடைய உயிர் போச்சு. ஸோ இதனால் நாம் செய்யக்கூடிய உதாரணத்துக்கு உண்மையாகவே உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. உங்கள் கையில் மொபைல் ஃபோன் இருக்குது. என்றைக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி செல்ஃபி கேமரா, முன்னாடி செல்ஃபி கிடையாது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிங்கிள் கேமரா அங்கிட்டு இருக்கும். அப்படி திருப்பி வச்சு தான் அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு திருப்பி பார்த்தா முகம் இங்கிட்டு இருக்கும், வடக்கு தெக்கன் அப்படி மாறி மாறி இருக்கும். செல்ஃபி ஃப்ரண்ட் கேமரான்னு என்னைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஆனால் அன்னைக்கே வந்து
தன்னை புகைப்படம் எடுத்து என்ன பண்ணுறது, தனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு புகழும் பேரும் கிடைக்கணும், தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக, அதை தாண்டி பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து இன்றைக்கி தவறான வழியிலையும் பயன்படுத்துகிறாங்க, சில நபர்கள் நல்ல வழியிலையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து தன்னைத்தானே இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கக்கூடிய அந்த நிலை இருக்கும்போது தனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை ஒரு நபர் வீடியோ எடுத்து தான் வைக்கணும். ஃபோன் என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான். அது வந்து இருமுனை கத்தி மாதிரி, புரியுதுங்களா? அது கூர்மையாக இருக்கும், அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆபத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், வீடியோவாக எடுத்து அதை சரியான முறையில் பயன்படுத்தி நமக்கான நீதியை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி வந்து சிசிடிவி கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இன்றைக்கி போலீஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபுட்டேஜ்னு சொல்லலாம். இது இல்லாமல் இன்றைக்கி பல கேஸுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காது, பல தீர்ப்புகள் கிடச்சிருக்காது, பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து ஆராயப்பட்டிருக்காது. அந்தளவு இன்றைக்கி சிசிடிவி கேமரா வேலை செய்யுது. கையில் இருக்கிற இந்த மொபைல் ஃபோன் பல விஷயங்களை இன்றைக்கி ஆதாரமாக திரட்டி இருக்குது. எல்லாமே நல்ல விஷயங்களாகவும் இன்றைக்கி பயன்படுத்தப்படுது. அதே போல் இது போன்ற தீய விஷயங்களாகவும் சில விஷயங்கள் தனக்கு சாதகமாக இருக்கணுங்கிறதுக்காக பிற நபரை மேலும் மேலும் குறை செலுத்தி அவனை வந்து சோசியல் மீடியாவில் மத்தியெல்லாம் வச்சு அவனை பங்கம் பண்ணி அடித்து நொறுக்கி இறுதியில் அவனை கொண்டு போய் கபூரில் அடக்கிறது தான் இன்றைக்கி ட்ரெண்டாக காணப்படுது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.